அனைவருக்கும் வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை 19 டிசம்பர் 2023. தினமணி செய்தித்தாள் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வெள்ளத்தில் தத்தளிக்கும் தென் மாவட்டங்கள். வரலாறு காணாத மழை காரணமாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தொடங்கிய கனமழை 2வது நாளாக திங்கட்கிழமையும் நீடித்தது. இதன் காரணமாக 4 மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. கடந்த 1992 ஆண்டில் புயல் காரணமாக பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டது. அதன் பிறகு இப்போதுதான் மிகப்பெரிய வெள்ளத்தை திருநெல்வேலி மாவட்டம் சந்திக்கிறது. காயல்பட்டினத்தில் 950 மில்லிமீட்டர் மழை. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் ஒரே நாளில் 950 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. 1992 ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை அருகே உள்ள காக்காட்சியில் ஒரே நாளில் 965 மில்லிமீட்டர் மழை பெய்ததே இதுவரை சாதனையாக இருந்து வருகிறது. அந்த மழை அளவுக்கு நெருக்கமாக தற்போது மழை பெய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 4 மாவட்டங்களில் இன்றும் சிவப்பு எச்சரிக்கை. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் அதாவது டிசம்பர் 19 அதிபலத்த மழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு குரட்பா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாம யானும் கெடும். இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனாலும் கெடுவான், செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் இருப்பதாலும் கெடுவாங்கிறதான் இந்த குரலுடைய மீனிங். குரட்பா எண் 466. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாம யானும் கெடும். இந்த குரட்பா எந்த அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, தெரிந்த செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு. இன்னைக்கு ஹெட்லைன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆண்டாளின் அறிவியல் பார்வை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மாதங்களில் சிறந்தது மார்கழி என்கிறது ஆன்மீகம். மார்கழியில் தான் அதிக சக்தி கொண்ட பிராணவாயு அடுக்கு பூமிக்கு மிக அருகே வரும் என்கிறது அறிவியல். ஆன்மீகமும் அறிவியலும் எண்ணற்ற தலங்களில் இது போல் ஒரே விதமான கருத்துக்களை தாங்கியுள்ளன அப்படிங்கறத மையமா வச்சு இந்த கட்டுரை கொடுக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீரிலும் 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதாக்கள் நிறைவேற்றும். புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச பேரவைகளிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் 2 மசோதாக்களும் மாநிலங்களவையில் திங்கட்கிழமை ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மாநிலங்களவையில் 2 மசோதாக்களையும் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் அறிமுகம் செய்தார். அப்போது இந்த மசோதாக்கள் பெண்களின் உரிமைகளை காக்கும் என்று குறிப்பிட்டார். அடுத்த செய்தி, அவசர நிலை ஏற்பட்டால் அரசு கட்டுப்பாட்டில் தொலைத்தொடர்பு சேவைகள். மக்களவையில் மசோதா தாக்கல். நாட்டில் அவசர நிலை ஏற்பட்டால் தொலைத்தொடர்பு சேவைகளை தற்காலிகமாக தமது கட்டுப்பாட்டுக்குள் மத்திய மாநில அரசுகள் கொண்டுவர அனுமதி அளிக்கும் மசோதாவை மக்களவையில் மத்திய அரசு திங்கட்கிழமை தாக்கல் செய்தது. மக்களவையில் மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தொலைத்தொடர்பு மசோதாவை தாக்கல் செய்தார். அந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பேரிடர் மேலாண்மை உள்பட எந்த ஒரு அவசர நிலை ஏற்பட்டாலும் அல்லது பொதுநலன் கருதியும் தொலைத்தொடர்பு சேவைகளை தற்காலிகமாக தமது கட்டுப்பாட்டுக்குள் மத்திய மாநில அரசுகள் கொண்டு வரலாம். அந்த சேவைகளை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது அவசியம் அல்லது சூழ்நிலைக்கு உகந்தது என்று கருதினால் மத்திய மாநில அரசுகள் அல்லது அவை சார்பாக சிறப்பு அதிகாரம் பெற்ற அதிகாரி அறிவிக்கை வெளியிட்டு அதை செய்யலாம். தகவல்களை தடுக்கலாம், இடைமறிக்கலாம், குற்றம் புரிய தூண்டப்படுவதை தடுத்தல் உள்ளிட்ட நோக்கங்களுக்காக அவசர நிலை சூழ்நிலைகளின் போதும் அல்லது பொதுநலன் கருதியும் தொலைத்தொடர்பு சேவைகள் மூலம் அனுப்பப்படும் தகவல்களை தடுக்கலாம் அல்லது இடைமறைத்து அறியலாம் அப்படிங்கிற செய்தி இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக தான் இந்த மசோதாவை மாநிலங்களவையில இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சென்னை கேண்டிடேட்ஸ் செஸ் குகேஷ் வெற்றி. சென்னை கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் இந்திய வீரர் டி குகேஷ் தனது ஆட்டத்தில் வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னையில் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி நடைபெற்று வருகிறது. அவ்வளவுதான் இன்றைய முக்கிய செய்திகள். நன்றி.